ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக கட்ட போகிற வீட்டோடைய என்ட்ரன்ஸ் வந்து இது தாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இந்த வழியாக வந்து இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸை வந்து நம்ம கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம இதை டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கோம். சைடில் வாழை, அப்புறம் வந்து பூஞ்செடி அந்த மாதிரிலாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தோம். இப்போ கொஞ்ச நாளாக சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இந்த வாய்க்கால்லாம் துந்து போச்சு. இது பாருங்கள் எவ்வளோ லென்த்துக்கு இருக்கிற வாய்க்கா அப்படின்ட்டு இதெல்லாம் துந்து போய் ஆளுங்களை வச்சு திருப்பி நம்ம ரினோவேஷன் ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் எடுத்து அந்த பக்கம் நல்லா மண் போட்டு நல்லா பெருசாக அணை பிடிச்சி இந்த பக்கமும் நல்லா மண் போட்டு வாய்க்காலே கொஞ்சம் ஆழப்படுத்தி நீங்கள் காலையில் தான் தண்ணி வச்சோம். இந்த தேன் வாழையுடைய வளர்ச்சிலாம் நல்லா இருக்குது பாருங்கள். பரவாயில்ல, வளர்ச்சிலாம் நல்லா இருக்குது எதிர்பார்த்ததை விடவே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம பாக்கு கன்று வச்சுருக்கோம். புதுசாக நடவு பண்ணியிருக்கோம். பாக்கு நீங்கள் காலையில் தான் நடவு பண்ணோம். இந்த பாருங்கள், பாக்கு கன்று வச்சு இதை வந்து அப்படியே ஒரே கோர்வையாக கோர்த்து நம்ம கட்டியிருக்கோம். எதுக்காகனா இந்த இலைகள் வந்து சூரிய வெளிச்சத்தில் டைரெக்டாக படும்போது சுட்டுடும், கருகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம கோர்வையாக இழுத்து கட்டியிருக்கோம். கொஞ்சோண்டு வாழை இலையும் சேர்த்து கட்டியிருக்கோம். அது இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 6 அடிக்கும் ஒரு கன்று. இது வந்து பழைய பாக்கு கன்று. பக்கத்துலேயே நம்ம அளவுபடி இப்போ வச்சு இது வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கோம் நேருக்காக. அந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் உள்ள நேருக்காக இப்போ நம்ம புதுசாக வச்சுருக்கோம். இதோ பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒன்றா கோர்வையாக இழுத்து கட்டியிருக்கோம். வாழை இலையும் கொஞ்சம் சேர்த்து. இதெல்லாம் கன்று வந்து நிழலில் இருந்ததால் திடீர்னு கொண்டு வந்து நம்ம வெயிலில் வைக்கும்போது தாங்காது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூனை அத்தி தான். இப்போ தான் வந்து துளி வருது. ஏற்கனவே வந்து இருந்தது, நாய் உடைச்சிடுச்சு. 2 பக்கமும் அழகாக வந்து பாக்கு, அதாவது இந்த சைடு இருக்கிற பாக்குக்கும் இந்த சைடு உள்ள பாக்கு லைனுக்கும் 19 அடி நம்ம வந்து டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்ம ரோடை அகலப்படுத்தணும் அப்படின்னா வாழைலாம் டெம்பரவரி தான், ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் பாக்கு வந்து பர்மனெண்ட்டுங்கிறதால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிளான் பண்ணி இடம் விட்டு நல்லா இறக்கத்துலேயே வச்சுருக்கோம். ரோடை தாண்டி இறக்கத்துலேயே வச்சுருக்கோம். பின்னாடி நம்ம ரோடை அகலப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்துடும். அதாவது ரோடு பக்கத்துலேயே பாக்கு செடி இருக்கிற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி கோர்வையாக கட்டிடணும். இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்பாக்கு கிடையாது. இதெல்லாம் வந்து மொஹித்து, அப்புறம் வந்து இன்னொரு ரகம் பேர் மங்களா. இந்த 2 ரகமும் இதோ பாருங்கள். இதெல்லாம் எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா, உங்களுக்கு திடீர்னு நம்ம நிலையில் வளர்த்த தென்னங்கன்னாக இருந்தாலும் சரி, பாக்கு கன்னாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து நம்ம வயலில் வெயிலில் டேரெக்டாக நடவு பண்ணும்போது அதோடய டெம்பரேச்சர் தாக்கு பிடிக்க முடியாத டக்குன்னு சுட்டுடும் அதோடைய இலைகள். ஸோ அதனால தான் நம்ம இந்த கான்செப்ட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாக்கன்று, கத்திரிக்கன்று இந்த வாய்க்காலில் நடவு பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த கயிறை கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ஒரு பாக்கு கன்று மட்டும் ராக்கெட்டை பிச்சுட்டு வேறு உள்ளார இறங்கி, இது உள்ளார வந்து ஆக்சுவலாக ஒரு பாக்கு கன்று இருக்குது, அது காஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே வந்து ஒரு பாக்கு கன்று இருக்குது. இதோடைய ஹைட்டு பாருங்கள், இங்கே எல்லாம் தெரியும். தெரியுது பாருங்கள். இதோடைய ஹைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி ஹைட் இருக்கும். இந்த ஒரு கன்று மட்டும் ஏன் அப்படி ஜெயிண்ட் மாதிரி வளர்ந்தது அப்படின்னா, இதோடைய வேர் வந்து பாக்கெட்டை ஹோல்ஸ் போட்டுட்டு உள்ளே இறங்கி நல்லா வளர்ந்துடுச்சு. அதுக்காக இது ஒரு நிழலில் இருந்தது. திடீர்னு கொண்டு வந்து நம்ம வெயிலில் வைக்கும்போது இதோடைய இலைகள் கண்டிப்பாக தாங்காது, அப்படியே கருகிடும் சருகு மாதிரி. ஸோ அதனால் நம்ம வந்து இதையும் இழுத்து ஒன்றா கட்டிட்டோம். இது வந்து எவ்வளோ நாளைக்குன்னா ஒரு 1 மந்த்துக்கு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணால் போதும். அப்புறம் இதுவே ஓனாக சர்வே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துடைய சூழ்நிலைகள் வந்து அதுக்கு பொருந்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை. இதுக்கு வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 1 இயருக்கு முன்னாடி ஏற்கனவே இதில் பார்க்கன்னு இந்த லைன் வச்சுருந்தோம். அப்போ வந்து இந்த ரோடு நம்ம போடல. இந்த லைனில் வந்து பார்க்கன்னு இருந்தது. அதில் ஒரு 2 கன்று மட்டும் வந்து இருக்குது பாருங்கள். இதோ ஒன்று இருக்குங்களா, அடுத்து ஒரு கன்று இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அந்த லைன் ஃபுல்லாகவே பார்க்கன்னு இருந்துச்சு. மண் அடித்ததெல்லாம் எல்லாமே தொந்து போயிடுச்சு. இதில் 2 மட்டும் எப்படியோ தப்பிச்சு இருந்துடுச்சு. இந்த கன்றுலாம் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலைகளை இந்த மாதிரி கோர்த்து கட்டி காப்பாற்றணும். அதோடைய வீடியோவும் நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் லேடி பப்பாயா. அங்கங்கே வச்சுருக்கேன் சின்ன சின்ன செடிகள். இதெல்லாம் டெம்பரவரி செடி தான் வச்சுங்களேன். இதில் வந்து பர்மனெண்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது பாக்கு இருக்குது, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்குக்கு நடுவில் தென்னை போட போகிறோம். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.